அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். காலைச்சக்கரம் நாளை நமது நிகழ்வின் இன்றைய சிறப்பு நிகழ்வு துவங்கப்பட உள்ளது. ரோட்டரி மாவட்டம் 2929 மாவட்ட ஆளுநர் ரொட்டேரி என்.எஸ். பாஸ்கரன் அவர்கள் சீரியஸ் தலைமையில் சிறப்பாக நடைபெற்று வரும் காலைச்சக்கரம் நாளை நமது நிகழ்வை இன்று நமக்கு இணைந்து வழங்கி சிறப்பிக்கும் சங்கமாக ரோட்டரி கிளப் ஆஃப் ஸ்ரீமுஷ்டம் சங்கத்தினர் சிறப்பாக நமக்கு இன்று இணைந்து வழங்கி சிறப்பிக்க உள்ளார்கள். ஸ்ரீமுஷ்டம் சங்கத்தின் உதவி ஆளுநர் ரொட்டேரியன் தாசன் அவர்களுக்கும், ரோட்டரி கிளப் ஆஃப் ஸ்ரீமுஷ்டம் சங்கத்தின் தலைவர் ரொட்டேரியன் ரவிசுந்தர் அவர்களுக்கும் மற்றும் செயலாளர் குருராஜன் அவர்களுக்கும், பொருளாளர் ரொட்டேரியன் ரவிச்சந்திரன் அவர்களுக்கும் மற்றும் அவர்களது சங்க உறுப்பினர்கள் அனைவருக்கும் இந்த காலை வேளையிலே வாழ்த்துக்களையும் வரவேற்புகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நிகழ்ச்சியின் முதல் நிகழ்வாக ரோட்டரி இறைவணக்கம் மற்றும் வரவேற்புரை நிகழ்த்த ரோட்டரி கிளப் ஆஃப் ஸ்ரீமுஷ்டம் சங்கத்தின் தலைவர் ரொட்டேரியன் ரவிசுந்தர் அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். இறைவா, மனித குலத்தை படைப்பித்த தந்தையே, உயர்ந்த நிறைவான நன்மைகள் அடிப்படையாக கொண்ட ரோட்டரி கொள்கையால் இயக்க நிறுவனங்களை அகத்துவம் செய்தமைக்கு நாங்கள் நன்றி சொல்கின்றோம். நாங்கள் உனக்கு நன்றி சொல்கின்றோம். உண்மையான ரோட்டரி இமைப்பொருளை ஆழமாக எடுத்துக் கொள்ளவும், அனைத்து மக்களின் தன்னம்பிக்கையும் அமைதியும் நிலைநாட்டி ஓய்வின்றி உழைக்கவும், நிறம், சமயம், தேசம் என்ற தடைகளையும் பாதுகாக்கவும், பொருளாதார சமய தடைகளை களையவும், மேலும் மாநிலத்தின் புனிதத்தையும் தொழிலின் மேன்மையும் முறையாக புரிந்து கொள்வதன் மூலம் எல்லா மனிதர்களும், எல்லா குடும்பங்களும், எல்லா நாடுகளும் நட்புடன் தோழம்புடன் வாழ்ந்திட உன் புனிதமான திருவுகளை சுற்றி ஒன்று கூடி இயாளர் படைப்பால் நீ என்று புரிந்திட எல்லா எங்கள் ஒரே உண்மையான நிரந்தரமான எல்லோரும் தந்தையை உங்களுக்கு செய்யும்படி உன்னை இறைஞ்சுகின்றோம். நன்றி. வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் நமது சஷ்டப்த பூர்த்தி என்று சொல்வார்கள். 61வது நாளை இன்றைய தினம் நமது காலச்சக்கரமானது கொண்டாடி கொண்டிருக்கிறது. இன்றைய நிகழ்விலே நமது அன்பு பாசமிகு நண்பர் மாவட்ட ஆளுநர் பாஸ்கர் அவர்களையும், எங்களது 22ஆம் உதவி ஆளுநர் தாசன் அவர்களையும் வரவேற்று, எங்களுடைய சாசன தலைவர்கள், முன்னாள் தலைவர்கள் மற்றும் ஸ்ரீமுஷ்டம் சங்கத்தினுடைய செயலாளர், பொருளாளர் அவர்களையும் வரவேற்கின்றோம். இந்த நிகழ்வை ஆசான் நலசை அவர்களை வரவேற்கின்றோம். அதுபோல இன்றைய சிறப்பு நிகழ்வாக காய்கறி மருத்துவம் 3 ஆண்டுகளாக நம்மோடு தொடர்ந்து பயணித்துக் கொள்ளக்கூடிய சிறப்பு பயிற்சியாளர் அலமேல் நாச்சியாரம் அவர்களையும் வரவேற்கின்றோம். மேலும் நம்முடைய காலச்சக்கர நிறுவன சேர்மன் குணவாளன் அவர்களையும், ஜானிதாஸ் அவர்களையும், சீனிவாசன் அவர்களையும், ரமேஷ் மோகன் அவர்களையும் மற்றும் நம்முடைய உதவியாளர்கள் அனைவரையும் வரவேற்று இந்த நிகழ்வை சிறப்பு தருமாறு எங்களுடைய ஸ்ரீமுஷ்டம் சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி. வணக்கம். நன்றி சார். ரோட்டரி இறைவணக்கம் மற்றும் வரவேற்பு நிகழ்ச்சி சிறப்பித்த ரோட்டரி கிளப் ஆஃப் ஸ்ரீமுஷ்டம் சங்கத்தின் தலைவர் ரொட்டேரி ரவிசுந்தர் அவர்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக இறைவேண்டுதலுக்கு ஆசா நல்ல சிவம்பி அவர்களை கேட்டுக்கொள்கிறோம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல்,
தெளிவு குரு சிந்தித்தல் தானே. தெளிவு குரு சிந்தித்தல் தானே. நன்றி ஐயா. அடுத்த நிகழ்வாக அடிப்படை வணக்கம். அப்படியே சின்முத்திரை வச்சுக்கிறோம் எல்லாரும். சின்முத்திரை. நன்றாக மூச்செடுத்து எழுத்து நல்லா உச்சரிக்கிறோம். சின்மய முத்திரை. ஆதிமுத்திரை. வணக்கம் தெரிவிச்சுக்கோங்க. வைகரை துயிலெழு அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான் அவர்களுக்கு வணக்கம். வைகரை துயிலெழு அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான் அவர்களுக்கு வணக்கம். வணக்கம் ஐயா, வெற்றி உறுதி. தன்னை சூழ்ந்ததறி வெற்றி உறுதி. வணக்கம் ஐயா, வெற்றி உறுதி. தன்னை சூழ்ந்ததறி வெற்றி உறுதி. ஓய்வு. நன்றி நன்றி ஐயா. அடுத்த நிகழ்வாக ஆசன பயிற்சிகள் மற்றும் மூச்சு பயிற்சி. நன்றி. எல்லாரும் கால் நேரம் நீட்டிக்கிறோம். அனைவரும் காலையில் எழுந்து நல்ல தண்ணீர் குடிச்சிட்டு காலை கடன் முடிச்சுட்டு எல்லாரும் யோகா பயிற்சி செய்ய ரெடியா இருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் நம்ம இந்த பயிற்சி தொடங்கும் போது நம்ம திருமூலரை வந்து நினைவு கூர்ந்து கொள்வது ரொம்ப அவசியமானது. அவர் சொன்ன அந்த திருமந்திரம் நம்முடைய உடலை வலிமையா வச்சுக்கிறதுக்கு இந்த பயிற்சி, அதே மனதை நாம வலிமையா வச்சுக்கிறதுக்கு ஒரு திருமந்திரம் சொல்லியிருக்காரு. அத சொல்லிட்டு நம்ம ஒவ்வொரு நாளும் நம்முடைய எண்ணங்களை அடுத்த செயல்கள்ல நம்ம செலுத்தலாம். அதாவது கொல்லான், பொய்கூறான், களவிலான், ஏன்குணன், நல்லான், அடக்கமுடையான், நடுஞ்செய்ய வல்லான், பகுத்துண்பான், மாசிலான், கல் காமம் இல்லான், இயமத்திடையில் நின்றானே. இதுதாங்க அட்டாங்க யோகத்துல முதல் நிலை. இதை நினைவு கூர்ந்து கடைபிடித்து அடுத்து நாம ஆசனங்களுக்கு பயிற்சிக்கு போலாம். அப்படியே நின்ற நிலைக்கு வந்துருங்க. தாடாசம் முதல் நிலை. காலை சேர்த்து வச்சுக்கிறோம், கைகளை சேர்த்துருக்கு. கைகளை நல்லா இணைச்சுக்கிறோம். இரண்டாவது நிலை, கைகள் நல்லா திருப்பி இப்படி வச்சுக்கிறோம். மூன்றாவது நிலை, காலை உயர்த்திக்கிட்டே அப்படியே கையை மேல கொண்டு போவோம்.
தாடாசனம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. ஓய்வு. மெதுவா கைகளை கீழே கொண்டு வந்துட்டு நல்லா மூச்சு விடுங்க. நன்றாக மூச்சு விடுங்க. தாடாசனம் செய்யறதுனால நம்முடைய உடலும் மனமும் நல்ல இலக்கம் அடைகிறது. நல்ல உடல் சுறுசுறுப்படையும். அடுத்து பாதகஸ்தாசனம். காலை சேர்த்து வச்சு நிக்கிறோம். மூச்சு இழுத்துட்டே கை மேல கொண்டு வரோம். அப்படியே பேக் பெண்டிங். அப்படியே ஸ்ட்ரெயிட்டா வந்துடுறோம். மெதுவா மூச்சு விட்டுக்கிட்டே கைகளை கீழே கொண்டு வரோம். கால் விரல டச் பண்ணுங்க. அப்படியே அடுத்து மெதுவா கணுக்கால பிடிச்சிடுறோம். எவ்வளவு நம்ம க்ளோஸா உடம்ப காலோட சேர்த்து கொண்டு வர முடியுமோ அந்த அளவுக்கு கொண்டு வாங்க. இப்படியே கொஞ்சம் கொஞ்சமா க்ளோஸா கொண்டு வாங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. ஓய்வு. அப்படியே கைகளை மெதுவா மேல கொண்டு வாங்க. மூச்சு இழுத்துட்டே மேல வாங்க. ஸ்ட்ரெயிட்டா வந்துருங்க. மூச்சு விட்டுட்டு மறுபடியும் மூச்சு இழுத்துக்கிட்டே பேக் பெண்டிங். அப்படியே ஸ்ட்ரெயிட்டா வந்துருங்க. மெதுவா கைகளை கீழே கொண்டு வந்துருங்க. பாதகஸ்தாசனம். அடுத்து அமர்ந்த நிலைக்கு வந்துடுறோம். அமர்ந்த நிலை உட்கட்டாசனம். கையை நீட்டிடுங்க. கால் நீட்டிக்காங்க. நல்லா மூச்சு விடுங்க. அப்படியே முதலை ஆசன நிலைக்கு போய்க்கிறோம். குப்புறப்படுத்துக்கிறோம். கால் அப்படி அகலமா வச்சுட்டு துதிக்கால் உள்ள டச் பண்ற மாதிரி வச்சுக்கணும். தாடையை கைக்கு வச்சுக்கிறோம். தோள்பட்டை நல்லா இலக்கமா இருக்குது. நல்லா மூச்சு விடுங்க. அடுத்து புஜங்காசனம். காலை சேர்த்து வைங்க. கைகள் நேர் நீட்டுறோம். நெற்றி கீழே டச் பண்ணி அடுத்த நிலை தோல் ரோட்டி கையை வச்சுக்கிறோம். தாடையை கீழே டச் பண்ணுங்க. இப்போ புஜங்காசன நிலைக்கு போறோம். 3வது நிலை. அப்படியே முதுகுத்தண்டு வலிமையாலேயே அப்படியே நம்ம உடம்பு தூக்குறோம். புஜங்காசனம். 1 2 3 4 5 6 7 8 9 10. மெதுவா உடம்பு கீழே கொண்டு பாருங்க. முதலையாசன நிலையில மூச்சு விடுங்க. அடுத்து சலபாசனம். கைகள் ரெண்டையும் நல்லா 2 காலுக்கு நடுவுல வச்சுக்கிறோம். முழங்கை ஸ்ட்ரெயிட்டா இருக்கணும். நல்லா தாடையில் இருந்து நல்லா தாடை கீழே வச்சு பேலன்ஸ் பண்ணிக்கோங்க. கைகள் நல்லா அழுத்தமா கீழே வச்சுட்டு இப்போ கால்ல இருந்து மேல தூக்கணும். புஜங்காசனம் தலையில இருந்து மேல வந்துச்சு. இப்போ கால் விரல் இருந்து அப்படியே உடம்பு மேல தூக்குறோம். இதுவும் அந்த முதுகுத்தண்டு வலிமையாலதான் நம்ம செய்ய போறோம்.
1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ஓய்வு. நல்லா மூச்சு விடுங்க. இந்த மூச்சு தொடு நல்லா. அப்படியே ஷோல்டர் ஒட்டி கை வச்சுக்கோங்க. எழுந்திரிச்சுக்கிறோம். புஜங்காசனம் சலபாசனம் செய்யறதுனால நம்முடைய உடல் நல்லா வலிமையாகிறது. ஜீரண உறுப்பு நன்றாக வேலை செய்யும். குறிப்பா முதுகுத்தண்டோடம் நல்ல வலிமை அடையும். நுரையீரல் பகுதி நல்லா வேலை செய்யும். புஜங்காசனம் செய்யறதுனால சுவாச உறுப்புகள் பலமடையும். விலா எலும்புகள் பலமடையும். கூன் முதுகு இருக்கிறவங்க இந்த பயிற்சி செஞ்சாங்கன்னா நல்லா நிமிர்ந்த நிலை வந்துடலாம். அடுத்து நம்ம ஒட்டகாசனத்துக்கு போய்க்கிறோம். அப்படியே முட்டி போட்டுக்கோருங்க. இடுப்புல கை வச்சுருங்க. மெதுவா பேக் பெண்டிங் பண்ணி ரைட் ஹேண்ட்ல ரைட் லெக் குதிக்கால பிடிச்சிடுறோம். தலை நல்லா இலக்கமா வச்சுக்கணும். கழுத்து டைட்டா இருக்கக்கூடாது, ஃப்ரீயா இருக்கணும். அப்படியே இடது கையும் பிடிச்சுக்கிறோம். நல்லா எவ்வளவு பெண்டிங் ஆக முடியுமோ அந்த அளவுக்கு பெண்ட் பண்ணுங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ஓய்வு. நல்லா மூச்சில் விடுங்க. இந்த ஆசனம் செய்யறதுனால நம்முடைய நுரையீரல் பகுதி நல்லா வேலை செய்யும். இது வந்து மிலிட்ரி செலெக்ஷனுக்கு இந்த மாதிரி போலீஸ் செலெக்ஷன் போறவங்க கூட ஜஸ்ட் நல்லா அகலம் வரணும் அப்படின்னா இந்த பயிற்சி செய்வாங்க. அந்த அளவுக்கு அந்த நெஞ்சு பகுதி வந்து நல்லா விரிஞ்சு கொடுக்கும். நுரையீரலே நல்லா இழுக்கப்படுறதுனால சுவாசம் வந்து நுரையீரல் முழுவதும் போறதுக்கு உதவியா இருக்கு இந்த ஆசனம் செய்யறது. சுவாச உறுப்புகள் பலமடையும். சுவாசம் சம்பந்தமான பிரச்சனை இருக்கிறவங்க இந்த ஆசனங்களை நம்ம கண்டிப்பா செய்யணும். இப்படி முட்டி போட்டு நம்மளால செய்ய முடியலைனாலும் அர்த்த ஒட்டகாசனம், பாதி நிலை. அர்த்தம்னா பாதின்னு அர்த்தம். இப்படி கைகளை ஊனிக்கிறோம். நல்லா சாஞ்சிட்டு தலையை நல்லா ஃப்ரீயா வச்சுக்கணும். விரலை நல்லா வலிமையா ஊனிக்கணும். அப்படியே எடுத்து தூக்கணும்னா ஒட்டகாசத்துல பாதி நிலை. அப்படியே மெதுவா கீழே வந்துட்டு ஒட்டகாசனம் செஞ்சா நம்ம அதுக்கு மாற்று ஆசனமா மகாமுத்ரா கண்டிப்பா செய்யணும். பின்னாடி கை முட்டி வரைக்கும் பிடிச்சிட்டு மெதுவா கீழே போய் டச் பண்ணுங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15. ஓய்வு. சின்மத்துல வச்சுக்கோங்க. நல்லா மூச்சு விடுங்க. அப்படியே கால் நீட்டிக்கிறோம். அடுத்து அர்த்த மச்சேந்திராசனம். லெஃப்ட் லெக் இப்படி காலம் கீழே மடக்கி வச்சுட்டு ரைட் லெக் எடுத்து லெஃப்ட் சைடு கொண்டு வந்து இப்படி கீழே வச்சிருங்க. லெஃப்ட் ஹேண்ட்ல ரைட் லெக் பிடிச்சுக்குங்க. நல்லா அப்படி பிடிச்சிட்டு ரைட் ஹேண்ட் பின்னாடி வச்சு நல்லா பின்னாடி திரும்பி பாருங்க. அர்த்த மச்சேந்திராசனம்.
1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ஓய்வு. நல்லா மூச்சில் விடுங்க. இதுவும் முதுகுத்தண்டை வலிமைப்படுத்தக்கூடிய மிக முக்கியமான ஆசனம். முதுகுத்தண்டு ஒட்டி இருக்கக்கூடிய நாடி நரம்புகளுக்கு நல்ல ரத்தோட்டத்தை கொடுத்து நம்ம சுறுசுறுப்பா கூன் முதுகு போடாம நிமிர்ந்து போறதுக்கு இந்த ஆசனங்கள் செஞ்சோம்னா தான் நல்லா வலிமையா இருக்கும். இப்ப ரைட் லெக் கீழே வச்சிடுறோம், லெஃப்ட் லெக் மேல வச்சுக்கிறோம். இப்ப ரைட் ஹேண்ட்ல லெஃப்ட் லெக் நல்லா பிடிச்சிருங்க. லெஃப்ட் ஹேண்ட் அப்படியே பின்னாடி கொண்டே வச்சுக்கோங்க. நல்லா லெஃப்ட் சைடு திரும்பிடுங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ஓய்வு. ஸ்ட்ரெயிட்டா நல்லா வந்து நல்லா மூச்சில் விடுங்க. நல்லா மூச்சில் விடுங்க. லெஃப்ட் லெக் நல்லா ஒட்டி வச்சுக்கோங்க. அடுத்து ரைட் லெக் வச்சுக்கோங்க. அடுத்து நாம மூச்சு பயிற்சிக்கு போகலாம். கைகளை நல்லா தோள்பட்டை நேர் வச்சுட்டு அப்படியே பேலன்ஸ் பண்ணி லைட் அப்படி மேல தூக்குங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ஓய்வு. சின்முத்திரை மூச்சில் விடுங்க. நல்லா மூச்சில் விடுங்க. இப்ப கிளைமேட் பாத்தீங்கன்னா ஜில்லுன்னு இருக்குது. அப்படி இருக்கும்போது வந்து மூக்கு அடைக்கிறது இயல்பு. மூக்கு வந்து நம்ம அடைச்சிருக்கும் போது வந்து நம்ம நுரையீரலுக்கு உண்டான பயிற்சியை நம்ம செஞ்சு இந்த ட்விஸ்டிங் ஆசனம், திருகுநிலை, அர்த்தமச்சேந்திராசனம் எல்லாம் செஞ்சோம்னா மூக்கு ஓப்பன் ஆகி நல்லா மூச்சு காற்று போகும். அதுக்கப்புறம் நம்ம இந்த கபாலபதி பயிற்சி செஞ்சோம்னா பஸ்திரியா 2 செஞ்சோம்னா நல்லா சுவாச உறுப்புகள் அப்பதான் ஓப்பன் ஆகும். நல்லா சுவாசம் நமக்கு கிடைக்கும். நம்ம நல்லா சுறுசுறுப்பா இருக்க முடியும். பெருவரல வச்சிருங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20. ஓய்வு. நல்லா மூச்சில் விடுங்க. அடுத்து மோதிரம் வச்சுக்கிறோம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20. சிறப்பு. நல்லா பயிற்சி செஞ்சீங்க. ஆழ்ந்து மூச்சு இழுத்து மெதுவா விடுங்க. நல்லா ஆழ்ந்து மூச்சு விடுங்க.
அடுத்து நம்ம பஸ்திரியா செய்ய போறோம். மூச்சு உள்ள இழுத்து விட போறோம். 1 2 3 4 5 6 7 8 9 11 12 13 14 15 16 17 18 19 20 போய் நல்லா மூச்சுங்க. அடுத்த மூணாவது 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 போய் நல்லா ஆழ்ந்து மூச்சுங்க. மூச்சுங்க. நம்ம நாடி பிராணாயாமம் ஒரு 2 ரவுண்டு நல்லா செய்யணும். மூச்சுங்க. ரெண்டு இலையை வச்சு நல்லா மூச்சுங்க. அடுத்தது ஆரம்பம் வச்சுக்கிறோம். நல்லா திரும்ப நல்லா வேகமா முடிச்சுட்டு நல்லா சாஃப்டா இருக்கு. 2 3 4 5 6 7 8 9
10th, 11th, 12th, 13th, 14th, 15th. வந்து நல்லா பிடிச்சிருக்கு வாய் மூடி சொல்லி காட்டுறது. மெதுவா மூச்சு விட்டு மெதுவா இருக்குங்க. அப்படியே மூச்சு மேலேயே கவனம் வைங்க. ஆழ்ந்து மூச்செடுத்து மெதுவாக விடுங்க. நீங்க அன்றாட இந்த மாதிரி ஆசனங்கள் மூச்சு பயிற்சி செஞ்சுட்டு அமைதியா சுவாசத்தை கவனிச்சு கண்டிப்பா நீங்க 10 நிமிஷமாவது அந்த மூச்சை கவனிக்கணும். ஆழ்ந்து மூச்சை கவனிச்சு நீங்க மூச்சு பயிற்சியே செஞ்சாலும் சரி, இதே நீங்க அப்படியே தியானம் பண்ணாலும் சரி, கண்டிப்பா 10 நிமிஷம் நம்ம இருக்கணும். நுரையீரலுக்கு வந்து நம்ம முழுமையான ஆற்றல் கிடைத்து உடலில் இருக்கக்கூடிய அத்தனை அங்கங்களுக்கும் அத்தனை ராக உறுப்புகளுக்கும் முழுமையான ஆற்றல் நமக்கு கிடைக்கும். அப்புறம் நம்ம உடல் வந்து ஒரு நாள் முழுவதும் சுறுசுறுப்பா இருக்கிறது மூலியமா அன்றாட செய்யற வேலைகளை நம்ம சுறுசுறுப்பாகவும் முழுமையாகவும் செய்யணும். எந்த ஒன்று விஷயத்தையும் அறிவு ரீதியா உணர்ச்சி வசப்படாம கோபம் கவலை இல்லாம நாம இருக்கணும். அப்படின்னா ஆசனங்கள் மூச்சு பயிற்சியில செஞ்சா மட்டுமே தான் நீங்க கோபம் கவலை இல்லாம, சரிங்களா? என்னதான் நம்ம பயிற்சி நம்ம கருத்துக்கிட்டாலும் மனதை குணப்படுத்தக்கூடிய கருத்துக்கள் எல்லாமே கேட்டு பயிற்சிகள் செஞ்சு உடல் வந்து நோய் இல்லாம உடல் சோர்வு இல்லாம வச்சிருந்தா மட்டும்தான் நம்ம அறிவு நீங்க கவனம் செலுத்தணும். அறிவுக்கும் உடலுக்கும் மனதுக்கும் உடலுக்கும் சமம் இருக்கு. இதெல்லாம் பயிற்சிகளை செஞ்சு உடலை நம்ம வலிமையா வச்சு அப்படியே சாமியாசத்துல படுத்துருங்க. நல்லா ஆழ்ந்து மூச்சு விடுங்க. ஸ்ட்ரெயிட்டா படுத்து உடலை இலக்கமா வச்சுக்கோங்க. தொடர்ந்து மூச்சுக்காக கவனி. இந்த நல்ல ஒரு வாய்ப்பினை நமக்கு அளித்த ரோட்டரி சங்கங்களுக்கும் சங்க நிர்வாகிகள் அனைவருக்கும் சங்க உறுப்பினர்களுக்கும் பயிற்சிகள் செய்த அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறோம். நன்றி. நன்றி ஐயா. இன்றைய வேளையில் அற்புதமாக நமக்கு அனைத்து விதமான பயிற்சிகளையும் ஆசன பயிற்சிகளையும் மூச்சு பயிற்சிகளையும் அழைத்து சிறப்பித்துக் கொடுத்த ஆசான் நல்ல சிவமையா அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றிங்க ஐயா. செஷன்லயும் நமக்கு காலச்சக்கரம் ஆரம்பிக்கப்பட்ட நாள் முதல் இன்று வரை நமக்கு தொடர்ச்சியாக காய்கறியின் பயன்களை பற்றி அந்த கோணங்களில் நமக்கு சிறப்பாக ஒரு இன்றும் நமக்கு அந்த காய்கறிகளின் மருந்து எந்த அளவுக்கு நம்ம உடலை பாதுகாக்கிறது எந்த வருகிறது என்பதை பற்றி சிறப்பாக விளக்கம் அளிக்க காய்கறி பற்றி விளக்கம் கொடுக்க மேலும் மங்கையம் அவர்களுடன்
ஐயா வணக்கம். நான் பேசுறது கேக்குதுங்களா? வணக்கம்மா, கேக்குதுமா. உங்களோட வாய்ஸ் வந்து எனக்கு விட்டு விட்டு கேக்குது, அதனாலதான் சொல்றேன். கேக்குது. அவங்க இப்ப கரெக்டா கேக்குதுங்களா? அம்மா அம்மா பேசுறது தெளிவா கேக்குது ஐயா. கேக்குதுங்களா? ஓகே ஐயா, நன்றி. கேக்குது. அதே. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஒரு நீண்ட இடைவெளிக்கு அப்புறம் வந்து எல்லாரையும் சந்திப்பதில் ரொம்ப மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். காலை சக்கரம் பல புதுமையான விஷயங்களை வந்து நமக்கு கத்துக் கொடுத்துக்கிட்டு இருக்கு. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுல இருக்க ஒவ்வொருத்தருக்கும் வந்து எல்லா விஷயமே தெரியும் மாதிரி. ஒரு சில இடத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னா யோகா மட்டும்தான் தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சில பயிற்சியில பார்த்தா மருத்துவம் மட்டும்தான் தெரியும்னு சொல்லுவாங்க. ஒரு சில பயிற்சிகள்ல உணவு மட்டும்தான் தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த இதுல வந்து தொடர்ந்து கத்துக்கிறவங்களுக்கு வந்து எல்லா பயிற்சியும் வந்து சேர்ந்து தெரிஞ்சுக்கிட்டு அவங்க வந்து இன்னைக்கு எல்லாருமே ஒரு நல்ல நாலேஜோட இருக்காங்க அப்படின்னு சொன்னா, இதை ஏற்படுத்தின காலை சக்கர குரூப்பர்ஸ்க்கும் முக்கியமா வந்து குணா ஐயாவுக்கும் நம்ம வந்து எல்லாருமே வந்து ஒரு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். இன்றைய சூழ்நிலைகள்ல வந்து ஒவ்வொரு மருத்துவமே வந்து நம்மளுக்கு ரொம்ப சிறப்பான ஒரு விஷயத்தை தான் நம்மளுடைய பாரம்பரிய வைத்தியங்கள் வந்து செஞ்சிட்டு இருக்கு, பாரம்பரிய மருத்துவங்கள் செஞ்சிட்டு இருக்கு. அதுல வந்து இன்னைக்கு உணவுன்னு ஒரு விஷயம் எடுக்கும்போது அதுல காய்கறி அப்படிங்கிறது வந்து நமக்கு ஒரு முக்கியமான பங்கு வகிச்சிட்டு இருக்கு. இந்த காய்கறிகள் அப்படிங்கும்போது நம்மளுக்கு வந்து முக்கியமான என்ன ஒரு சத்தை கொடுக்குது அப்படின்னு சொன்னா நார்ச்சத்துக்கள். நம்மளுக்கு நார்ச்சத்துக்கள் அதிகம் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா இந்த காய்கறிகள் தான் நம்ம அதிகமா பயன்படுத்தணும். ஏன் நார்ச்சத்து மட்டும் எடுக்கணும்? ஏன் நம்மள மித்ததெல்லாம் எடுக்கக்கூடாதா அப்படின்னு? எல்லா உணவும் தேவை, அளவோட தேவை. இந்த நார்ச்சத்துக்கள்னு ஒண்ணு ஒரு விஷயம் இருந்தா மட்டும்தான் கழிவுகளை வெளியேற்றக்கூடிய ஒரு விஷயங்களை வந்து செய்யக்கூடியது. அடுத்தது நம்மளுடைய சதைகளையும் நரம்புகளையும் வந்து எப்படி ஆக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, அதை ஸ்ட்ரென்தன் ஆக்கி கழிவுகளை வெளியேற்றி நம்மள நல்லா சுறுசுறுப்பா வந்து ஆக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னா அது இந்த காய்கறிகள்ல தான் நம்மளுக்கு நிறைஞ்சிருக்கு. இப்ப நம்ம ஏகப்பட்ட காய்கறிகள் பார்த்திருக்கோம், நிறைய விஷயங்கள் பார்த்திருக்கோம். இன்னைக்கு உங்களுக்கு வந்து நான் முக்கியமா சொல்லணும் அப்படிங்கிறது வந்து ஒரு காய் வந்து அப்படின்னா முருங்கை. முருங்கையை பத்தி தான் பேச போறோம். முருங்கை பாத்தீங்க அப்படின்னா வேர்ல இருந்து உங்களுக்கு காய் வர, இலையில வர, ஈர்க்கு வர எல்லாமே மருத்துவம் தான். ஒவ்வொன்றும் அற்புதமான ஒரு மருத்துவமா இருக்கும். அதுல வந்து எதுவுமே இது வேஸ்ட், இது தேவையில்லை அப்படின்னு சொல்லி ஒதுக்கக்கூடிய ஒரு விஷயமே அங்க கிடையவே கிடையாது. அப்ப அப்படிப்பட்ட முருங்கையை வந்து நம்ம வந்து என்னென்ன பயன்பாட்டுக்காக எப்படிலாம் பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத வந்து இருக்கிற நேரத்துக்குள்ள கொஞ்சம் ஷார்ட்டா பார்த்து முருங்கை வந்து இன்னும் நிறைய வந்து இப்ப முருங்கை வந்து காய வச்சு பவுடராக்கி அதை உணவுல சேர்க்கறதுக்கும் மருந்துகளை சேர்க்கறதுக்கும் நிறைய இட்லி பொடி அந்த அரைக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் வந்து செஞ்சிட்டு இருக்காங்க. இந்த இலைய காய வச்சு நம்மளுக்கு முழுமையான 100% சத்து. வாய்ஸ் கேட்கலாமா?
அப்ப 100% பயன்கள் கிடைக்குமா அப்படிங்கிறது வந்து நமக்கு கிடைக்க வாய்ப்பு இல்லாம இருக்கும். ஒரு 80% 75% கிடைக்கும். ஆனா முழுமையா வந்து பயன்படுத்தும் போது பச்சையா பயன்படுத்துறீங்க அப்படின்னு சொன்னா முழுமையான சத்துக்கள் வந்து கண்டிப்பா கிடைக்கும். இப்ப இந்த முருங்கை கீரையை வந்து எதுக்காக நம்ம பயன்படுத்தலாம், என்ன ஒரு மருந்துக்காக பயன்படுத்தலாம் அப்படின்னு சொன்னா, எலும்புகள் வந்து பலவீனமா இருக்கு, இல்ல கீழே உடைஞ்சு எலும்பு ஃபிராக்சர் ஆயிருக்குன்னு சொல்லுவாங்கல்ல, கால் உடைஞ்சு எலும்புகள் பலவீனங்கள் உடைஞ்சிருக்கிறது, நம்ம ஆப்ரேஷன் பண்ணி படுத்திருப்பாங்க, அந்த எலும்பு எப்படி ஜாயின் பண்ண வைக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும் பாத்தீங்களா. அதுக்காக பாத்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, அந்த எலும்ப அந்த கீரையை வந்து சாறு எடுக்கணும். சாரோட அளவு எப்படி அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, யார் அந்த உடல்நிலை முடியாம இருக்காங்களோ அவங்க எதுவும் சொல்லணுங்களா? சரி. அவங்களோட கைப்பிடி அளவுக்கு, அவரவர் கைப்பிடி அளவுக்கு ஒரு கைப்பிடி மட்டும்தான், அதிகமாவும் எடுக்கக்கூடாது. அந்த கைப்பிடி அளவு எடுத்து அத வந்து மிக்ஸில அடிச்சு கொஞ்சமா தண்ணி விட்டு அடிச்சு அந்த சாற எடுத்து காலையில வெறும் வயித்துல, காலையிலயும் சாயந்தரமும் ஒரு 5 நாளைக்கு மட்டும் குடுத்தீங்க அப்படின்னு சொன்னா, அதுல வந்து கொஞ்சம் ஒமட்டல் எதுவும் வரதான் செய்யும். ஆனா மிளகு, சீரகம் எதுவும் சேர்க்க வேண்டாம். அந்த சாற மட்டும் வந்து 2 நேரமும் குடுத்தோம் அப்படின்னா, அந்த எலும்புகள் வந்து சீக்கிரம் வந்து ஜாயிண்ட் ஆயிடும். 5 நாள், 3 நாள் அல்லது 5 நாள். அதுக்கு மேல வந்து வேண்டாம். 2 நேரம் வேண்டாம். அடுத்து தேவைப்பட்டது அப்படின்னா, வாரம் 1 நாள், 2 நாள் வந்து நம்ம குடுத்துக்கலாம். அதே போல அந்த கீரைய நீங்க எப்படி சமையலுக்கு வந்து பயன்படுத்துவீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, எப்பயுமே அந்த கீரைய எடுத்துட்டீங்கன்னா, அலசிட்டு ஒரு 20 நிமிஷம் தண்ணி ஊத்தி, உப்பு கல்லு போட்டு ஊற வச்சுடுங்க. அதுக்கப்புறம் வந்து நல்ல தண்ணீல அலசிட்டு, அதுக்கப்புறமா நீங்க சூப்புக்கு பயன்படுத்துவீங்களோ, கீரைக்கு பயன்படுத்துவீங்களோ, எப்படினாலும் வந்து பயன்படுத்திக்கோங்க. ஏன் அப்படின்னா, அப்பதான் வந்து அந்த கால்சியம் வந்து உங்க அந்த உப்பு தண்ணீல அலசி பக்குவப்படுத்திட்டா தான், கால்சியம் செரிமானம் ஆகுற கால்சியமா மாறி, உங்க உடம்புல வந்து அந்த சத்துக்கள் சேரும். அப்படி இல்லன்னா என்ன ஆகும் அப்படின்னா, செரிமானம் இல்லாம இன்னைக்கு கீரை சாப்பிட்டோம், செரிமானம் இல்ல அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு தான் கொண்டு வரும். இது கீரையோட வந்து பொதுத்தன்மை. அதுக்கப்புறம் வந்து அந்த கீரையில ஈர்க்கு இருக்கும்ல, அந்த குச்சி இருக்கும் பாத்தீங்களா? அந்த குச்சி வந்து ரொம்ப ரொம்ப அருமருந்தா பயன்படும். யாருக்கு பயன்படுது அப்படின்னா, மாதவிடாய் காலங்கள்ல பெண்களுக்கு மாதவிடாய் காலத்துல போக்கு போகாம இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க பாத்தீங்களா? ப்ளீடிங் அன்னைக்கு பீரியட்ஸ் தான் போக்கு இல்லாம இருக்கு. அதோட வந்து வலியும் அதிகமா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா, அந்த முருங்கை ஈர்க்க மட்டும் அதுவும் ஒரு கைப்பிடி எடுத்து பிச்சு போட்டு, அதோட ஒரு 5 அல்லது 7 மிளகு எடுத்து தட்டி போட்டு கஷாயம் வச்சு, அந்த கஷாயத்த உள்ள பருகும்போது, அந்த போக்கு போகல, சரியா போக்கே இல்ல அப்படிங்கிறவங்களுக்கு வந்து, இது வந்து ஒரு நல்ல ஒரு அருமருந்தாக வந்து பயன்படும். இந்த ஈர்க்குல வந்து அவ்வளவு சத்துக்களும், அவ்வளவு ஒரு விஷயம் நல்ல காரத்தன்மையும் இருக்கிறதுனால வந்து, அத உடைச்சு வெளியேத்தக்கூடிய ஒரு விஷயத்த வந்து செய்ற வேலைய செய்யும். முருங்கை ஈர்க்குல. அதே இது முருங்கை பிஷ்டின் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். அதுல கோந்து மாரி பசையா இருக்கும். அது நம்ம இன்னைக்கு நெறைய பேர் நம்ம சின்ன பிள்ளைலலாம் என்ன பண்ணுவோம்னா, நாங்கலாம் வந்து ஏதோ புக்கு ஒட்டுறதுக்கு, செய்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாரி தான் வந்து பயன்படுத்தி பார்த்துருக்கோம். அந்த முருங்கை பிசின்ல வந்து ஆண்மை குறைவுக்கான மருந்தே வந்து அதுல தான் இருக்கு. அவ்வளவு ஆற்றல் வந்து அதுல இருக்கு. அந்த பிசின்லாம் கிடைச்சது அப்படின்னா சேகரிச்சு வைங்க. அத வந்து நல்லா கொஞ்சம் சிறிதளவு எடுத்தாலே போதும். குழந்தையின்மை அப்படின்னு சொல்றவங்க, ஃபார்ம் கவுண்டிங் கம்மியா இருக்கு அப்படிங்கிறது, அது ஆண்களுக்கும் குடுத்துக்கலாம், பெண்களுக்கும் குடுத்துக்கலாம். அத வந்து நைட்டே வந்து தண்ணீல ஊற வச்சிரணும். காலையில வெறும் வயித்துல வந்து அத மிக்ஸியில அடிச்சீங்கன்னா, அப்படியே ஒரு ஜெல் ஃபார்மேட்ல வரும். அதோட கொஞ்சம் தேங்காய் பால் சேர்த்து நம்ம குடுத்தோம் அப்படின்னு சொன்னா, அவங்களுக்கு ரொம்ப எனர்ஜியாவும் இருக்கும். அது ஒரு ஆற்றல் மிக்க நல்ல ஒரு ஆற்றல் மிக்க பானம்னே சொல்லலாம். அந்த பானத்த குடுத்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஆ ரொம்ப அவங்களுடைய ஃபார்ம் கவுண்டிங்ல மாறுற ஒரு வித்தியாசம், இல்ல ரொம்ப உடல் சோர்வு ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு, சுகர்னால வந்து பாதிக்கப்பட்டு வந்து அசதிகள் ஜாஸ்தியா இருக்கு அப்படிங்கிறவங்க, சுகர்னால எனக்கு வந்து தேங்காய் பால் எடுத்தாலாம் கூடுது அப்படின்னா கூடாது. சப்போஸ் அந்த மாரி இருக்கும் இருந்தவங்களுக்கும் என்ன பண்றீங்க அப்படின்னா, நீங்க வந்து அந்த பிசினோட ஜூஸ மட்டும் அப்படியே எடுத்துக்கோங்க. இது முருங்கை பிசினோட ஒரு பயன்கள். அடுத்தது வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, முருங்கை பட்டை.
இந்த பட்டையோட பயன் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, இந்த பட்டைகள்ல மாதவிடாய் வந்து இன்னைக்கு வந்து 2 மாசமா வரல, 3 மாசமா வரல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க பாத்தீங்களா? எனக்கு 3 மாசத்துக்கு ஒரு முறை தான் வரும். இல்ல 2 மாசம் ஒரு முறை வரும் அப்படின்னு சொல்லி கரெக்ட்டான விஷயம் வரல அப்படிங்கிறவளுக்கும், உடம்புல வந்து நாற்றம் வந்து ஒரு வியர்வை வரும். ஆனா அந்த வியர்வையே நாற்றமா நெறைய பேருக்கு தெரியும். அது நம்மளுக்கே அந்த அருவருக்கத்தக்கமா அந்த ஒரு நாற்றம் இருக்கு. வெள்ளைப்பாடு அதிகமா இருக்கு. வெள்ளைப்பாடு அதிகமா போனாலும் அது பெண்களுக்கா இருந்தாலும் சரி, ஆண்களுக்கு வெட்டை விழுந்தாலும் சரி, அவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, உடல் ரீதியா அந்த ஒரு நாற்றம் இருக்கும். அப்ப அந்த உடல் ரீதியான நாற்றத்தையும், கழிவுகளையும் அது வெளியேத்தணும் அப்படின்னு நெனைச்சோம் அப்படின்னா, அந்த முருங்கை பட்டைய வந்து நல்லா கொதிக்க வச்சு என்ன பண்ணணும் அப்படின்னா, அது எவ்வளவு வேணும் அப்படின்னா, ஒரு 2 கிராம் அளவு இருந்தா அந்த முருங்கை பட்டை இருந்தா போதும். அந்த முருங்கை பட்டையோட ஒரு 5 மிளகையும் தட்டி போட்டு, நல்லா கொதிக்க வச்சு, வாரத்துல ஒரு 3 நாள் வந்து குடுத்தோம் அப்படின்னு சொன்னா, அது நல்லா நீர வெளியேத்தி, உடம்புல உள்ள கழிவு கசடுகள வெளியேத்திடும். மாதவிடாய் வந்து லேட்டா வர்றது அப்படிங்கிறவங்களுக்கும் வந்து சரியா வர ஆரம்பிச்சுரும். இத வந்து எத்தன நாளைக்கு வருது அப்படின்னா, முதல்ல வந்து ஒரு 3 நாள் குடுத்துடுங்க. அதுக்கப்புறம் தேவைப்பட்டதுன்னா, வாரம் 1 முறை மட்டும் இத வந்து நம்ம குடுத்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல தீர்வுகள் வந்து கிடைக்கும். அதேபோல நமக்கு அப்படின்னா, முருங்கை பூவ பத்தி சொல்லவே வேண்டாம். இன்னைக்கு நெறைய விழிப்புணர்வு வந்து பூ அதிகமா வந்து எடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அந்த பூவ வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, நல்லா இதே தான் கொஞ்சம் உப்பு, தண்ணி விட்டு அலசிட்டு, என்ன பண்ணணும், நெய் விட்டு வறுக்கணும். அதுல கொஞ்சம் சீரகம் விட்டு தாளிச்சுட்டு, கடுகு விட்டு தாளிக்கக் கூடாது. நெய் விட்டு தாளிச்சுட்டு, நெய்யில வந்து சீரகத்த விட்டு தாளிச்சுட்டு, அந்த பூவ வந்து நெய்யிலே வறுத்துட்டு, அத வந்து நீங்க ஒரு சுடு சாதத்துல கொஞ்சம் போட்டு நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா, இது வந்து ஒரு அற்புதமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். அதாவது வந்து உடல் எடை குறையுது. உடல்ல எப்ப பார்த்தாலும் சோர்வுகள் வந்துகிட்டே இருக்கு. உடம்பு ஸ்ட்ரென்த்தே கொஞ்சம் இம்யூனிட்டி பவரே இல்ல அப்படின்னு சொல்றாங்க பார்த்தீங்களா? அந்த மாரி ஆட்களுக்கெல்லாம் இந்த பூவ வந்து தொடர்ந்து வந்து அவங்க பயன்படுத்திட்டு வந்தாங்க அப்படின்னு சொன்னா, ரொம்ப ஒரு நல்ல ஒரு விஷயமா இருக்கும். இன்னொன்னு என்ன அப்படின்னு சொன்னா, இந்த முருங்கை வந்து எல்லாமே ஒவ்வொன்னுக்கும் பயன்பட்டாலும், எல்லாம் ஒரு முக்கிய காரணமா எங்க வேலை பார்க்கும் அப்படின்னா, இது வந்து ஒரு சுவாச மண்டலத்த சரி செய்யக்கூடிய ஒரு விஷயத்த செய்யும். சுவாச மண்டலம் நம்மளுக்கு எவ்வளவு பலவீனமா இருந்தாலும் செஞ்சாலும், அந்த சுவாச மண்டலத்த சீராக்கக்கூடிய ஒரு வேலைகள செய்யக்கூடியது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த முருங்கை தான். அப்ப இந்த பூ எடுத்தீங்கனாலும் சரி, இலை எடுத்தீங்கனாலும் சரி, ஈர்க்காய் எடுத்தீங்கனாலும், பட்டைகள் எடுத்தீங்கனாலும் சரி, ஒவ்வொரு தொந்தரவுகளுக்கு மாறினாலும், உடம்புல வந்து சுவாசம் தான் ரொம்ப முக்கியமான விஷயம்னு சொல்லுவோம். அத வந்து சீராக்கக்கூடிய ஒரு விஷயத்த செய்யுது அப்படின்னு சொன்னா, அது முருங்கைய மட்டுமே சாரும். அப்ப எந்த இது தொந்தரவா இருந்தாலும், உள்ள வயிற்றுல தொந்தரவா இருந்தாலும், சுவாசம் சரியில்லாம ஜீரணங்கள் அங்க குறைபாடா இருந்தாலும், இத எடுக்கும்போது நம்மளுக்கு வந்து மாற்றங்கள் ஏற்படும். அப்புறம் நம்ம பயன்படுத்துறது மேக்ஸிமம் எல்லாரும் பயன்படுத்துறது காய் தான் வந்து அதிகமா பயன்படுத்துறோம். முருங்கைக்காய வந்து ஒண்ணு சாம்பாருக்கு பயன்படுத்துறோம், அல்லது கூட்டுக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு வந்து பயன்படுத்தலாம். இத தவிர்த்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, சாம்பாரு, கூட்ட தவிர வந்து முருங்கைக்காய் வந்து முத்தி இருந்தா கூட நம்ம கீழ அது வந்து காஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னா, காய போட்டு அந்த விதைய எடுத்து வச்சுக்கோங்க. அது இன்னும் ரொம்ப ரொம்ப பெரிய ஒரு மருந்து. அந்த விதை பார்த்தீங்க அப்படின்னா, உள்ள காஞ்சு போய் நெறைய வேஸ்ட்டா தான் போடுவாங்க. அந்த காஞ்ச விதைய எடுத்து வச்சு, அந்த டெய்லி விதைய சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா, வீசிங் வந்து ரொம்ப இருக்கு, பஃப் வச்சுக்கிட்டு இருக்காங்க, இல்ல பேசும்போது ரொம்ப வந்து பெருமூச்சு வருது, அப்படிங்கும்போது படியேறுனா இளப்பு வருது, அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் டெய்லி 1 அல்லது 2 விதை மட்டும் சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா, ரொம்ப அற்புதமா இருக்கும். அதே இந்த முருங்கைக்காய வந்து முத்துன காய் இருக்கும். அத வந்து நம்ம ஒதுக்கிருவோம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா, அது வந்து சாப்பிட முடியாது. அது டேஸ்ட் மாறும் அப்படின்னு சொல்லிட்டு. அத நம்ம வேஸ்ட் ஆக்கவே வேண்டியதில்ல. அந்த காய வந்து அப்படியேமு கொஞ்சம் பொடுசா நறுக்கி போட்டு, இட்லி கொப்பரையில வச்சு வேக வைங்க. இட்லி கொப்பரையில வேக வச்சுட்டு, அந்த உள்ள இருக்க ஒரு ஸ்பூன் கையில எடுத்து வச்சுட்டு, அந்த உள்ள இருக்கிற சதைப்பற்ற மட்டும் எடுங்க. சதைப்பற்ற எடுத்து மிக்ஸியில அடிச்சு ஜூஸ் ஆக்கிக்கோங்க. அதோட கொஞ்சம் தேங்காய் பாலையும், கருப்பட்டியும் சேர்ந்து கொடுங்க. சேர்ந்து கலந்துக்கோங்க.
இப்படி கொடுத்தீங்க அப்படின்னா இது ஒரு எனர்ஜி மிக்க ஒரு அற்புதமான அவ்வளோ டேஸ்டான ஒரு ஆற்றல் பானம். இந்த ஆற்றல் பானத்தை நம்ம எடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா இது குழந்தைங்க கூட குடிச்சுக்கிடுவாங்க இந்த டேஸ்ட்ல வந்து. நீங்க சாதாரண முருங்கைக்கீரை சாறை கொடுத்தாலோ சூப்பை கொடுத்தாலோ எனக்கு வேண்டாம், கசப்பு தெரியுது, வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒதுக்குற வேலையை பார்ப்பாங்க. இப்படி காய் வந்து இருந்தது அப்படின்னா இந்த ஜூஸை கொடுத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல முருங்கைக்காய் மில்க் ஷேக் மாதிரி இருக்கும். அப்ப அதோட அதை வந்து கருப்பட்டி கலந்து கொடுங்க. கொஞ்சம் 2 ஏலக்காவையும் சேர்த்து அதுல போட்டு கொடுத்தீங்க அப்படின்னா இன்னும் அது வந்து செரிமானம் ஆகுறதுக்கோ ஒரு டேஸ்டையும் அந்த வாசத்தையும் கூட்டி கொடுக்குற வேலையை வந்து செய்யும். அந்த நம்ம வந்து ஏலக்காயை சேர்த்து கொடுக்கும்போது பெண்களுக்கு வந்து அது கருப்பையில வந்து நல்லா வேலை பார்க்கும். அப்படிங்கும்போது வந்து இதை வந்து குழந்தைங்களுக்கும் நம்ம கொடுக்கலாம். அதாவது அதனுடைய அளவு பார்த்தீங்க குழந்தைங்களா இருந்தாங்க அப்படின்னா 100 ml கொடுத்தா போதும். பெரியவங்களுக்கு 150 ml வரை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா போதும். அதை பையா உட்கார்ந்து சிப் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா வந்து உள்ள இறக்கணும். அப்பதான் ஈஸியா டைஜஷன் ஆகும். உடனே ரத்தத்துல கலக்கிற வேலையும் செய்யும். நம்மளுடைய உடல் உறுப்புகளை அதுக்குரிய பலன்களை வந்து தரக்கூடிய ஒரு விஷயத்தையும் இந்த ஜூஸ் வந்து ரொம்ப அற்புதமா செய்யும். அதனால முருங்கை அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து எதுவுமே வேஸ்ட் அப்படிங்கிற ஒரு விஷயமே கிடையவே கிடையாது. முருங்கைக்கீரை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா பூல இருந்து இலையில இருந்து விதையில இருந்து பட்டையில இருந்து வேர் வரைய வந்து வேரும் இன்னும் நிறைய சில மருந்துகளுக்காக வந்து அது வந்து லேகியம் தயாரிக்கவும் கஷாய பொடிகள் தயாரிக்கவும் பயன்படுத்துவாங்க. அந்த ஒரு விஷயம் நம்மளுக்கு வேண்டியதில்லை. நம்ம உணவு பொருளா கொண்டு வந்து இங்க எப்படிலாம் நம்ம வந்து சரி பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து நம்ம தெரிஞ்சுக்கிருவோம். முருங்கை வந்து ஏற்கனவே சொல்லிட்டு சுவாச மண்டலத்துல வேலை பார்க்கும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். சுவாசம் வந்து சீரா இருக்கும்போது என்ன செய்யும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து உடம்புல எந்த ஒரு தொந்தரவையும் வந்து ஏற்படுத்தாது. முக்கியமா வந்து எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா சுவாசம் சீரா இருந்தது அப்படின்னா நம்மளால நல்லா நீரா நிமிர்ந்து உட்கார முடியும். நம்மளால எந்த ஒரு செயலையும் செய்ய முடியும். சோர்வுங்கிற ஒரு விஷயம் வராது. அப்படிங்கும்போது ரத்த ஓட்டங்கள் வந்து சீராக பாயக்கூடிய வேலைகள் அனைத்தையுமே செய்யும். இதுக்கு வந்து ஒரு அற்புதமான ஒரு விஷயமா இருக்கும். அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு வந்து என்ன இதுல சம்பந்தப்பட்ட எதுவும் கேள்விகள் இருந்தது இல்ல வேற தொந்தரவுக்கு எப்படி தரணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா அந்த கேள்வி பதிலா வச்சுக்கிறோம். நன்றி நன்றி. மேம் வணக்கம் மேம். தலைமையில்மா நீங்க அன்மியூட் பண்ணீங்க வீட்டுல. அன்மியூட் பண்ணிட்டேன் சார். மேம் கேக்குதுங்களா? தலைமையில் மங்கையம்மா அன்மியூட் பண்ணீங்க. ஓ சரி ஓகே கேக்குதுமா, சொல்லுங்கம்மா. அந்த நீங்க சொன்னது எல்லாமே செய்யறேன் மேம். நானு அந்த கொஞ்சம் முத்தி போன காயை வேக வச்சு அந்த குச்சி எடுத்து அந்த பல்ப் மட்டும் எடுத்து சட்னி மாதிரி செய்யறேன். இட்லி தோசைக்கு சாப்பாட்டுக்கு எல்லாத்துக்குமே சாப்பிட்றேன். செய்யலாங்களா? காரம் கம்மியா போட்டு தாராளமா எடுத்துக்கலாமா, தாராளமா செஞ்சுக்கலாம். அது இந்த வந்து ஜூஸா எப்படி நம்ம அந்த தேங்காய் பால் கலந்து வந்து ஒரு லிக்விடா கொடுக்கும் போது என்ன அப்படின்னா நம்மளுக்கு அந்த அளவும் கூட போகணும். உடனே வந்து ரத்த ஓட்ட மண்டலத்துல கலந்து அந்த வேலைகள் நடக்கும். அதனால இந்த ஒரு ரெசிபியை சொல்றேன். அந்த முத்தின விதைய வந்து அப்படியே பவுடர் பண்ணணுங்களா? பவுடர் பண்ணி வச்சிருக்கேன். அது காஞ்ச பிறகு நீங்க பவுடர் பண்ணணும் கூட அவசியம் இல்ல. எடுத்து தனியா அந்த ஒயிட் உள்ள இருக்கிற வெள்ளையை மட்டும் தனியா எடுத்து வச்சுக்கலாம். அது பவுடரா வேணாலும் நீங்க பவுடர் ஆக்கிக்கலாம். இல்லாட்டினா விதையை மட்டுமே நீங்க சப்பி சாப்பிட்டுக்கலாம். நான் ஒரு முறை என்ன பண்ணேன், அந்த காஞ்ச மரத்துல காஞ்ச நிறைய இருந்தது. அது எங்க மரத்துல எடுத்து பொடியாக்கிட்டேன். நான் அதை பொடியாக்கின பிறகு அது கொஞ்சம் சாப்பிட முடியல, ஒரு மாதிரியா இருந்தது.
அதுக்குதான் அது வந்து அதுக்கப்புறம் அளவு தெரியாது. நம்ம வந்து இது ஆ, விதையா இருந்ததுன்னா ஒரு விதை அப்படின்னா ஒரு விதைய சாதாரணமா எடுத்துக்கிறோம். அது நம்ம வாயில போட்டு பொடியாக்கிட்டீங்க சப்பி அப்படின்னா அளவு கூடிரும். சப்ப முடியாது. ம், இதுன்னா சப்பி மிட்டாய் மாதிரி அவங்க சாப்பிடுவாங்க. அதான் ஒரு விஷயம். ரொம்ப ஸ்வீட்னஸா இருக்கு அப்படியே. ஸ்வீட் வந்து வாய் இழுக்குது அது அந்த நம்மளுடைய உடல் விதை. தொந்தரவுக்கு ஏத்தபடி மாறுமா. ஒவ்வொரு சுவையா மாறும் மாறும். 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 அது ம். ஸ்வீட்டா இருந்தா நல்லதுங்களா இல்ல அது அது ஆமா நம்ம சாப்பிட சாப்பிட மாறுது. சாப்பிட சாப்பிட ச மாறிடும். மாறிடும். மாறிரும். அது டெய்லி எடுத்துக்கலாங்களா? டெய்லி எடுக்கலாமா? எந்த நேரத்துல எடுக்கணும் மேம் அது? காலையில வெறும் வயித்துல தான் எடுக்கணும். விதை சாப்பிடுறதுங்களா? ஆமா. அ, எம்ப்டி ஆ, ஸ்டொமக்ல. ஆ. பருப்பு வந்து அப்படியே நெய்ல சீரகம் போட்டு வதக்கிட்டு வெறுமனே கூட சாப்பிடலாங்களா? இல்ல, இல்ல. பருப்பெல்லாம் நீங்க நெய் போட்டுலாம் வதக்கக் கூடாது. அது வந்து ம். நான் பூவ தான் சொன்னேன். பூ தான் பருப்ப பூ வந்து தான் நான் சும்மா கூட கேட்கிறேன். சாதம். பூ அது. பூ பருப்பு வந்து நெய் விட்டு அது சாதத்தோட சேர்த்து சாப்பிடுறது. சாப்பிடுறது. அதுக்கு வந்து அத வெங்காயம் போட்டு ஆ. சும்மா ஒரு காஞ்ச மிளகாய் போட்டு வறுத்துட்டு போட்டு அ எடுத்து வறுத்துக்கலாம். எடுத்து வெறுமனே கூட பூ சாப்பிடுறேன். ஏன்னா நெறைய பூ ஆமா. இருக்கிறதுனால ஏதாவது ஒண்ணு செய்யணுமேன்னு சொல்லி கொஞ்சம் காய வச்சு எடுத்து வச்சிருக்கேன். அது என்ன பண்ணணும்னு சரிம்மா. தெரியல. ஓகே, அதுவும் இந்த ஓகே. மாரி நீங்க சாதத்துக்கு எடுத்துக்கிடலாம். வதக்கிட்டு நெய் ம். விட்டு வதக்கிட்டு சாதத்துல எடுத்துக்கலாம். ஓகே. தேங்க் யூ மேம். தேங்க் யூ. நன்றிம்மா. நன்றி. நன்றி. வணக்கம்மா, பெருமாள் பேசுறேன். ஐயா, வணக்கம் ஐயா. சொல்லுங்கய்யா. கீரை நைட்ல சாப்பிடக்கூடாது, ஜீரணம் ஆகாது அப்படிங்கிறாங்க. ஆமாய்யா. பொதுவா எந்த கீரைங்க? கண்டிப்பா வந்து கீரை இரவு வந்து எடுத்துக்கிற கூடாதுய்யா. பகல்ல தான் எடுத்துக்கிறணும்யா. ரெண்டாவது வந்து இந்த முருங்கைக்கீரையே சும்மா கொஞ்சமா நமக்கு தேவை எவ்வளவு தேவையோ அவ்வளோ மட்டும் கொஞ்ச நேரம் ஒரு 3 நிமிஷம் வேக வச்சுட்டு தண்ணி ஊற்றி வேக வச்சுட்டு எடுத்து வடிகட்டி ம். தனியாக வச்சுட்டு முட்டை நாட்டுக்கோழி முட்டை அல்லது சாதாரண முட்டை கிடைச்சதுன்னா சின்ன சின்ன வெங்காயமா அரிஞ்சு பொரியல் மாதிரி அப்படியே புரட்டி முட்டையை போட்டு உடச்சி எத்தனை முட்டை தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டு ப்ளஸ் கீரையை போட்டு காரத்துக்கு தகுந்த மாதிரி காரம் மிளகா பச்சை மிளகாய் ஏதோ ஒன்று போட்டு மிக்ஸ் பண்ணி தனியாக வைத்து சாப்பிடலாம், நல்லா இருக்கும். ஐயா, அது வந்து முட்டையை சேர்த்து சாப்பிடுறது மருத்துவமா பயன்படாது. சுவைக்காக அது ஒவ்வொருத்தர் டேஸ்டுக்காக குழந்தைங்களுக்கு பயன்படுத்தலாம். குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். எல்லாரும் கொடுக்கலாம். அத வந்து பொதுவா அந்த கீரையும் முட்டையும் எதுக்காக நாங்க அப்ப பயன்படுத்துவோம் அப்படின்னா, லாஸ்ட்டா வந்து கர்ப்பப்பை திறக்கிறதுக்காக வந்து பிரசவ காலங்கள்ல வந்து அதுக்காக அப்படி பயன்படுத்துவோம். நீங்க சரி. உங்களுக்கு அது பிடிச்சிருந்தா எடுத்துக்கோங்க. பொதுவா வந்து அத வந்து நெறைய வெங்காயம் இதெல்லாம் சின்ன வெங்காயம் தான் அதுல சேர்க்கணும். சேர்த்துட்டு அதோட தேங்காய் பூ சேர்த்து சமைச்சீங்க அப்படின்னா, இறக்கிட்டு தேங்காய் பூவோட எடுத்து சமைச்சீங்க அப்படின்னா ஈஸியா டைஜஷன் ஆகும். அந்த கசப்பு தெரியாம ரொம்ப சுவையாவும் நல்லா இருக்கும். ஓகே, ஓகே மேடம். தேங்க்யூ. நன்றியா. நன்றியா. வணக்கம்மா. நான் புதுசா வணக்கம்மா. வந்திருக்கேன். எனக்கு வாங்கம்மா. இந்த எலும்பு ஃப்ராக்சர் என் பையனுக்கு ஆயிருக்கு. அதுக்கு சரிங்கம்மா. சொன்னீங்க கீரை சாறு எடுத்து காலையில வெறும் வயித்துல குடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 நாளுக்கு. ஆமாம்மா. அது அளவு ஆமாம்மா. எவ்வளவு கொடுக்கலாங்க? ஆமா. அளவு வந்து 20 ml-மா. 20 ml. ஈவினிங்ல 20 எந்த ml. டைம் போல கொடுக்கலாமா? ஒரு 4 to 5க்குள்ள. சரிங்கம்மா. இத எடுத்துட்டு 1 மணி நேரத்துக்கு அவங்களுக்கு வேற எதுவுமே தராதீங்க. சரிங்களா? சரி. அவங்க சைவம், அசைவம் சாப்பிடுவாங்களா? அசைவம் சாப்பிடுவாங்க. சாப்பிடுவாங்க. இவங்களுக்கு வந்து நீங்க அடிக்கடி வந்து பிரண்டை சாறு, அத வந்து இல்ல ஒண்ணு பிரண்டை ஜூஸ் இல்லாட்டினா பிரண்டை சாறு விக்கும். அதையும் சேர்த்து கொடுக்கலாம். உடால வந்து கொடுங்க. அத சரி. சூப்பா போட்டு கொடுத்தீங்கன்னாலும் சரிதான். அப்படியே இல்ல அப்படின்னா அவங்களுக்கு வந்து அந்த எலும்பு சாறுல மூங்கில் இலை இருக்கும் பாத்தீங்களா? எலும்பு மூங்கில் எல்லாம் தனியா இருக்குங்களா? மூங்கில் இலை. மூங்கில் கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கேன். அந்த மூங்கில் இலைய வந்து சாறு எடுக்கணும். சாறு எடுத்து வச்சுக்கிட்டு அதோட வந்து இந்த நாட்டுக்கோழி சூப்பையும் சேர்த்து கொடுத்தீங்க. 3/4 டம்ளர் சூப்புனா 1/4 டம்ளர் மூங்கில் சாறு. ஓகேம்மா. அதோட கலந்து கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னா நல்லாவே ஆகும். இன்னொன்னு அவங்களுக்கு நல்லா உஷ்ணமான பொருட்களே கொடுங்க. அப்பதான் சீக்கிரம் வந்து எலும்பு ஜாயிண்ட் ஆயிடும். குளிர்ச்சியான பொருட்கள் வந்து தராதீங்க. சரி. நன்றி. நன்றிம்மா. நன்றி. மேம் முருங்கை பீசேன் வந்து எல்லாருமே சாப்பிடலாமா? எடுக்கலாமா. எடுத்துக்கலாம். டெய்லி ரெகுலராலாம் எடுக்க கூடாது. ஓகே. வாரத்துக்கு ஒரு முறை. ஆ. ஓகே. தேங்க் யூ. மூங்கில் இலைய ஜூஸ் எப்படி மேம் செய்யறது? வெஜ். மூங்கில் இலை.
இந்த ம். வெஜ்ஜுக்கு அது வந்து வெஜ் தேவை, எலும்பு இதுக்கு தேவைக்கு தான் எடுக்கணும், தேவையில்லாம அதை எடுக்க வேண்டாம். எடுக்க வேண்டாம். நம்ம அது கொதிக்க தக்காளி வச்சு சாறுல குடிக்கிற கலந்து எப்ப அது? கொடுக்கணும், தக்காளி சாறுல கலந்து கொடுக்கணும். ஆஹா. சரிங்களா? ஏன்னா ஆக்சுவலா மூங்கில்ல வந்து இன்னொரு விஷயத்த தெரிஞ்சுக்கோங்க, எல்லாமே ஆ. எல்லாம் நல்லதுன்னு சொல்லிட்டு தேவையில்லாம விஷயங்களையும் எடுக்காதீங்க. யார் ஓகே, உடம்புக்கு எது தேவையோ அதை மட்டும் எடுங்க. அதுவே செரிமானமாகலாம், அதுவே உங்களுக்கு ஒரு தொந்தரவா மாறிடும். ஓகே. பிரண்டை சாறு எல்லாருமே சாப்பிடலாங்களா? பிரண்டை துவையல், சாறு, ஜூஸ் இதெல்லாம் எல்லாருமே எடுத்துக்கலாம். பிரண்டை ஜூஸ் எப்படி மேம் செய்யறது? ஜூஸ் நீங்க அது பச்சையா எடுக்கிறது, அது வெளியில தான் விற்கும், வாங்கிக்கோங்க. ஆ. அது வந்து மூங்கில் சூப், இது சாரி பிரண்டை சூப் எடுக்கிறது வந்து எடுத்துக்கலாம், துவையல் எடுக்கிறத எடுத்துக்கோங்க. சரி, ஓகே மேம். தேங்க்யூ. நன்றிம்மா. அம்மா வணக்கங்கம்மா. வணக்கம்மா. அம்மா இப்ப முருங்கை இலைய வந்து சொல்லுவாங்கல்ல, ரொம்ப முருங்கை வந்து ரொம்ப வேகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இலை. அது எப்படி ஆமாம்மா. நம்ம இப்போ கொதிக்க வச்சு அந்த தண்ணிய ஆமா, அந்த கொட்டிட்டு ஒரு அதுக்கப்புறம் கொதி யூஸ் ஒரு பண்ணணுமா? கொதி இல்ல வந்துரும் பாத்திருக்கீங்களா? ஒரு கொதி வரும் பாத்தீங்களா? ஒரு ஆ, கொதி வரவுமே அமர்த்திடுங்கம்மா. அந்த வேக்காடே அதுக்கு போதுமானதுமா. அப்ப அந்த தண்ணிய வந்து கொட்டிடணுமா? அந்த தண்ணி யூஸ் தண்ணிய பண்ணக்கூடாது. வடிச்சிடலாம். உங்களுக்கு அந்த தண்ணியிலேயே வேற வேணும், அதையும் எடுக்க போறீங்க அப்படின்னா நீங்க, ஏன்னா நம்ம தான் வந்து என்ன சொன்னேன்னா அந்த உப்பு போட்டு அலசிட்டு தான் பயன்படுத்துங்கன்னு சொன்னோம். ஆ, தண்ணியும் எடுத்துட்டு நீங்க அலசிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்க அதுல அந்த தண்ணி உங்களுக்கு தேவைப்படுதுன்னா அதுல கொஞ்சம் 2 மிளகு, சீரகம், வெள்ளைப்பூடு இதெல்லாம் தட்டி போட்டு சூப்பா வேணா எடுக்கலாம். இல்ல தண்ணி வந்து கொஞ்சம் கம்மியா அளவா வச்சு பழக்குங்க. அந்த தண்ணிய பயன்படுத்தலாமாம்மா? இல்ல இது பண்ணி நான் மேக்சிமம் என்ன சொல்லுவேன்னா அது வேண்டாம்னு தான் சொல்லுவேன். தண்ணிய வடிச்சிடணும் அப்படிதானே? அடிச்சிடுங்க. அளவா வந்து பயன்படுத்தி பாருங்க. வச்சு பாருங்க. சரி. அம்மா இன்னொரு சந்தேகம். அந்த முருங்கை விதை வந்து சாப்பிட சொல்லுவாங்கல்ல. இப்ப அந்த வயித்துல வாயு சேர்ந்திருந்தா அந்த விதைய சாப்பிடலாம். அபானன் வந்து மேல ஏறி அப்ப அந்த மேல ஏறி வாயு இருக்கு அதுக்கு அப்படின்னா அதுக்கு வந்து முருங்கை இலையெல்லாம் கிடையாது. அதுக்கு என்ன அப்படின்னா வாயு வந்து ஏப்பமா வெளியில ஏறிட்டு இருக்கு, அப்படிதானே? இல்ல எதுவா கேஸா வந்துட்டு போகும். ஒரு மாதிரி ஸ்மெல்லா ம் அந்த மாதிரி இருக்கு ம் அப்படின்னு அதுக்கு இந்த விதையை குடிக்கலாம். இல்ல, இது தள்ளி விதை வந்து விடுறது. இதுக்காக தான். விதை வந்து எடுக்கிறதுனால இம்யூனிட்டி கூட ஒரு அந்த ஒரு விஷயத்த செய்யும். உங்களுக்கு அந்த அபானன் வந்து வெளியேற்றணும் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா பெருங்காய கஷாயம் தான் பெஸ்ட். கொஞ்சோண்டு ஒரு 2 பிஞ்சு பெருங்காயமும் ஒரு கல்லு உப்பும், பெருங்காயத்தை மட்டும் நல்லா கொதிக்க வச்சு வடிகட்டி அந்த கஷாயம் இரவு ஒரு 3 நாள் முதல் 5 நாள் வரை எடுத்தீங்க அப்படின்னா அதை வெளியேற்றி விட்டுரும். நைட்டு படுக்க போகும்போது ஆமா ஆமாம்மா ஆமா. அம்மா அவங்கள முடிஞ்ச அளவு இரவு உணவு தவிர்க்க சொல்லுங்க. அப்படி இல்லைன்னா இரவு உணவு 7 மணிக்கு முன்னாடி எடுக்க சொல்லிடுங்க. இப்போ 10 வயசு குழந்தைக்குன்னா எவ்வளவுமா கொடுக்கும்? ஒரு பிஞ்சு பெருங்காயம் போட்டா போதும். சரி. இன்னொரு டவுட், பிரண்டைய வந்து ஆஹ் கொதிக்க வச்சு அப்படியே குடிக்கலாமா? அந்த மாதிரி தண்ணி நம்ம இது பண்ற மாதிரி குடிக்கலாமா? இல்லம்மா, அது ஆக்சுவலா வந்து பிரண்டையுமே என்ன அப்படின்னா உப்பு தண்ணியில ஊற வச்சு அலசிட்டு தான் செய்யணும். பிரண்டைய உரிச்சிட்டு ஒரு 1/2 மணி நேரம் உப்பு கரைசல்ல உப்பு தண்ணியை வச்சு ஊற வச்சு திரும்ப நல்ல தண்ணியில அலசிட்டு அதுக்கப்புறம் வதக்கிட்டு தான் வந்து நீங்க என்ன ஏதாவது சூப்பா பயன்படுத்துறீங்களோ துவையலா பயன்படுத்துறீங்களோ அந்த வேலையை செய்யணும். வதக்கிட்டு தான் எதுக்கா இருந்தாலும் பிரண்டை யூஸ் பண்ணணும். நல்லா வதக்கி. இல்ல, சூப்புக்கு எல்லாரும் வதக்குனா அது ஒரு டேஸ்ட்ல இருக்கும். வதக்காலனாலும் நம்ம பரவாயில்ல, தட்டி போட்டு செய்யலாம். நமிக்காதான் இல்ல, நான் செஞ்சது இல்ல. அந்த அரிக்காதா? அரிக்காது, அதெல்லாம் அரிக்காதுமா. இந்த உப்பு கரைசல்ல போட்டு பக்குவப்படுத்திட்டீங்கன்னா உங்களுக்கு அரிக்காது. அதுக்கப்புறம் நம்ம நார்மலா சூப் வச்சு குடிக்கலாம். மிளகு ஜீரகம் அது மாதிரியே கொண்டு போட்டு எடுத்துக்கலாம். நன்றிம்மா. நன்றி. வணக்கம்மா, கௌரி சென்னையில இருந்து. வணக்கம்மா, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கம்மா, மிக்க மகிழ்ச்சி உங்களை பாக்குறது. சந்தோஷமா. முருங்கை பட்டை சொல்லியிருந்தீங்கல்ல, மாதவிடாய் கோளாறு, அது அப்படி எடுத்துட்டு இருக்கலாம், தொடர்ந்து எடுக்கணுமா எப்படி? ஆமா, 3 நாள்கள் கொடுத்துடுங்க.
அப்புறம் வந்து வாரத்துல அவங்களுக்கு ரொம்ப பீரியட்ஸ் ரொம்ப நாள் வராம இருக்குன்னா ஒவ்வொரு வாரமும் ஒரு 3 வாரத்துக்கு வந்து வாரம் 3 நாளைக்கு கொடுங்கம்மா. சரிங்க சரி. சரிங்க. நன்றிங்கம்மா. நன்றிம்மா. மகிழ்ச்சி. நன்றிம்மா. அம்மா இன்னும் ஒரே ஒரு சந்தேகம். இந்த சொல்லுங்கம்மா. இந்த இப்போ பசங்க வந்து ஏஜ் அட்டன் பண்ணிடுறாங்க, அவங்களுக்கு அந்த ஸ்மெல் வராம ப்ளீடிங் ஸ்மெல் வராம இருக்கிறதுக்காக அப்பெல்லாம் வந்து பால் சாம்பிராணின்னு ஒண்ணு கொடுப்பாங்க. எங்களுக்குலாம் அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஆனா இப்ப அதெல்லாம் எங்கேயும் கிடைக்க மாட்டேங்குது. அதுக்கு பதிலா என்ன தரலாம்? இல்ல எத்தனை வயசுமா? இப்ப ஏஜ் அட்டன் பண்ணி 14 13 வயசு பண்ணி. அதுக்கு வந்து நான் தான் சொன்னேன்ல, அந்த வாடைகள் அந்த விஷயம் அப்படின்னா முருங்கை பட்டையை கொடுத்துக்கலாம். ஓ, அது எப்போ மாதவிடாய் காலத்துல கொடுக்கணுமா இல்ல எந்த டைம்? இல்ல மாதவிடாய்க்கு முன்னாடி கொடுத்துடுங்க. ஒரு 3 நாள். இது வேற எதுவும் யூஸ் பண்ண அந்த பட்டையை மட்டும் இடிச்சு போட்டு கொடுத்தா போதுமா? அது மிளகு. ஒரு 20 எவ்வளவு அளவுமா? அளவு வந்து உங்களுக்கு 30 ml to 40 ml வரை கொடுக்கலாம். வத்த வைக்கணும். ஆக்சுவலா வந்து ஒரு டம்ளர் வந்து 1/4 டம்ளரா வத்திரணும் தண்ணி. நன்றி. நன்றிம்மா. ஒவ்வொரு மாதமும் கொடுக்கணுமாங்கம்மா இல்ல ஒரு மாசம் மட்டும் கொடுத்தா? ஆமாம்மா, ஒவ்வொரு மாதமும் கொடுங்க. அந்த தொந்தரவுகள் உங்களுக்கு நீங்கிற வரை ஒவ்வொரு மாதமும் கொடுக்கலாம். சரி, நன்றி. நன்றிம்மா. வணக்கம்மா. வணக்கம்மா. அந்த மாதவிடாய் இல்லாம அதுக்கு மாதவிடாய் நின்னோன்னு லைட்டா ஒயிட் டிஸ்சார்ஜ் மாதிரி பேட் ஸ்மெல்லோட வருது. அதுக்கும் இந்த முருங்கை பட்டையை கொடுக்கலாமா? அந்த முருங்கை பட்டை தான்மா, அதுக்கும் முருங்கை பட்டை தான். அந்த பேட் ஸ்மெல்லுக்கும் ஏதோ உடம்புல ஏதோ பிரச்சனை அதனால வருது. ஆமாம்மா, அது உடல் கழிவுகள்னாலதான் அந்த ஒரு விஷயம் வருது. அதாவது உள்ள புளிச்சு போய் நுரைச்சி போய் இருக்கிறதுனாலதான் அந்த அந்த ஸ்மெல் நடக்குது. அதை வந்து நம்ம இப்படி கொடுத்து வெளியேற்றிட்டோம் அப்படின்னா சரியாயிடும். ஓகே ஓகே. அம்மா உங்க புக் ஏதாவது இருக்காம்மா? நீங்க காய்கறி வைத்தியம் போட்டிருக்க மாதிரி? இல்லம்மா, இப்பதான் கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். கொஞ்சம் நாள் ஆகும். சரிங்க, நன்றி. நன்றிம்மா. இந்த இதை முடிச்சுக்கலாமா? எல்லாருமே இன்னைக்கு ஒரு நல்ல கேள்வி கேட்டாங்க. வாய்ந்த கேள்வியா இருந்துச்சு எல்லாருக்குமே. இன்னைய நிகழ்ச்சியில வந்து பாத்தீங்கன்னா நம்ம எங்க தேட வேண்டியதில்லை. இன்னைக்கு எல்லாருக்குமே ஒவ்வொரு வீட்லயும் இருக்க வேண்டிய ஒரு முருங்கை மரம். முருங்கை மரத்துல வந்து இப்ப எப்படி வாழை மரம், பனை மரம்லாம் வந்து எல்லாமே நமக்கு வந்து உபயோகமான பொருட்கள் தான். பனை மரத்தை எடுத்தாலும் சரி, வாழை மரத்தை எடுத்துட்டாலும் சரி. அந்த அளவுக்கு முருங்கை மரமும் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வு அப்படிங்கிறத வந்து அம்மா இன்னைக்கு சிறப்பா ஒரு விளக்கம் கொடுத்தாங்க. அதனுடைய பயன்கள், அதாவது அது வேரிலிருந்து கீரைகள் வரை நமக்கு வந்து எந்த அளவுக்கு பயன்படுத்துது அப்படிங்கிறது வந்து நமக்கு சிறப்பான இன்னைக்கு ஒரு வகுப்படுத்தாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னாக்கா எதையுமே நம்ம வந்து தொடர்ந்து ஒவ்வொரு நமக்கு என்ன தேவைகள் என்பதை நம்ம பயன்படுத்திக்கிட்டு அனைவரும் இதை பயன்படுத்த வேண்டும். நமக்கு தொடர்ந்து இதை பயன்படுத்தி அனைவரும் பயன்பெற வேண்டும் என்று அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொண்டு இன்றைய நிகழ்வில் நமக்கு முருங்கை மரத்தினுடைய முருங்கை இலை, முருங்கை கீரை மற்றும் அதனுடைய பிசின் முதற்கொண்ட உண்மையில அம்மா சொன்ன மாதிரி அந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பிசின் எடுத்துட்டு இந்த பூ ஓட்டுறதுக்கு தான் நாங்க பயன்படுத்துவோம். அந்த அளவுக்கு இன்னைக்கு வந்து மருத்துவ குணம் வாய்ந்ததுங்கிற அளவுக்கு நமக்கு சிறப்பான ஒரு விஷயமா இருக்கு. அந்த நிகழ்வுகள் நமக்கு எல்லாத்தையும் நீங்க சிறப்பா ஒவ்வொரு வகுப்பையும் கொடுத்து அதுக்கு வந்து எல்லாருமே கேள்வி கேட்டதுல ஒவ்வொருத்தவங்களோட சந்தேகங்களுக்கும் இன்னைக்கு வந்து எல்லாருக்குமே ஒரு தெளிவான பதிலை கொடுத்து அனைவருக்கும் புரிய பண்ணோம். அதாவது அவங்க கேட்ட கேள்விக்கு குரூப்ல உள்ளவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு நல்ல ஒரு செய்தியா போய் சேர்ந்திருக்கும் அப்படிங்கிறத நம்புறோம். கண்டிப்பாக இந்த நிகழ்வை நமக்கு சிறப்பான ஒரு நிகழ்வாக ஏற்படுத்தி இந்த சிறப்பித்த அந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் நன்றி. இந்த அரிய வாய்ப்பை கொடுத்ததற்கு அனைவரையும் சந்தித்ததுல மகிழ்ச்சி. நன்றி. வாழ்க வளமுடன். நன்றி.
அம்மாவோட நம்பர் வந்து நம்ம குரூப் காலைச்சக்கரம் குரூப்ல இருக்கு. உங்களுக்கு காய்கறிகள் சம்பந்தமான சந்தேகங்கள் எது இருந்தாலும் நீங்க அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அப்படி குரூப்ல ஷேர் பண்ணாலும் உங்களுக்கு தெளிவான பதில்கள் கொடுப்பாங்க அப்படிங்கிறது நேரத்துல தெரிஞ்சுக்கிட்டு அனைவருக்கும் நன்றிகளை வாழ்த்துக்களையும் தெரிவிக்க முடியும். இந்த நிகழ்வை நமக்கு சிறப்பாக தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கும் ரோட்டரி கிளப்பா மாவட்டம் 2981 மாவட்ட ஆளுநர் பாஸ்கரன் அவர்களுக்கு இன்றைய நிகழ்வில் நமக்கு இணைந்து வழங்கி சிறப்பித்துக் கொடுத்த ரோட்டரி கிளப் ஆஃப் ஸ்ரீமஸ்ரம் சங்கத்திற்கும் மற்றும் ஆசனங்களில் நலச்செல்வி அவர்களுக்கும் சிறப்பு கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொடுத்த தலைமையின் மகையம் அவர்களுக்கும் நிகழ்ச்சியில கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கும் அனைத்து நல்வளங்களுக்கும் இந்த காலை வேளையிலே நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இன்றைய நிகழ்வை நிறைவு செய்து மீண்டும் நாளை காலை நல்லது நிகழ்வை சந்திப்போம் என்ற நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன். நன்றிங்கய்யா, வாழ்க வளமுடன். நன்றி, வாழ்க வளமுடன். நன்றிங்கய்யா, வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா, வாழ்க. நன்றிங்க ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன். நன்றி, நன்றிங்கம்மா, வாழ்க வளமுடன். நன்றிங்கய்யா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றிங்க, நன்றிங்கய்யா, வாழ்க வளமுடன். நன்றிங்கய்யா, வாழ்க நலமுடன். நன்றிங்கம்மா, வாழ்க வளமுடன். நன்றி ஐயா, வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா, வாழ்க. நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். நன்றிங்கய்யா. நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா, வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா, வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். நன்றி, நன்றிங்கய்யா, வாழ்க வளமுடன். குழுவில் உள்ள அனைவருக்கும் நன்றி, வாழ்க வளமுடன்.